பாட்டி சாப்பாடு எடுத்துன்னு வந்துக்கிறேன். புதினா சாதம், பச்சை வாழைப்பழம், அப்படி வர பச்சை வாழைப்பழம், ரசம், இந்த வாட்டர் பாட்டில் 2. தண்ணி இல்லைன்னு சொல்லுவல்ல, அதனால 2 தண்ணி பாட்டில். எதுக்கு ரவர் பாட்டில்? என்கிட்ட பாட்டில் இருக்குதுப்பா. சரி, இந்த பாரு சாப்பாடு தட்டிலே போட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேன். கீழே வைக்கட்டுமா? வச்சிடறேன். வாழைப்பழம் இது 2 வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் வேணும் தானே? இது ஒன்னா எடுத்துக்கோ. எனக்கு வேணாம், உனக்கு வேணும் தான் வாங்கிட்டு வரேன். நான் ஓணுன்னா எடுத்துக்கணும். என்ன அப்புறம் இது ரசம் குடிச்சிரு. இந்த நூல்லாம் அவுத்து வைப்பா. நூல் அவுக்க முடியல. சரி, அவுத்துறேன். கேக்கு தட்டு, கேக்கு தட்டு, கேக்கு தட்டு, கீழே பாரு. என்ன தட்டு? நான் சாப்பாடு குடுத்துறாரு. டீ குடுக்கல போதும். ஐயோ, இவங்கிட்ட சாப்பாடு கொடுக்கல நான் ஒரு பாடுபடுவேன் பாரு. என்ன உயிரை வாங்குற அப்படின்னா ஒரு அன்புக்கரங்கள்ல அன்பு தொல்லை. பாட்டில் கைட்டு முடியல. பாட்டில் கைட்ட முடியலையா? கூட கைட்டி தரேன் கூட. அதை வச்சுட்டு பாரு. அது என்னத்துக்கு ரவர் பாட்டில்? சரி, உனக்காக வேணா நான் 25 லிட்டர் கேன் எடுத்துன்னு வரேன். சாச்சிப்பியா? அதை வச்சுக்காது. ஆனால் தீங்க முடியுவாங்க. இங்கே எல்லாம் நம்பி கொடுக்க முடியாது. நான் டீ கொடுக்கல, இந்த காசை வாங்கல. சில நேரத்தில் காசுலாம் வாங்க. ஐயா, நீங்கள் எப்போ வேணாலும் டீ கொடுங்க பாட்டிக்கு. காசு வாங்காதீங்க சார். நம்மளால முடிஞ்சு நானும் ஒரு சிலர் சும்மா வாங்கக்கூடாது. காசு கொடுத்தா கொடுப்பா. சரி, இந்த தண்ணி இதை வச்சுட்டு பாரு. காசு கொடுத்தா கொடுப்பா. சரி. சும்மாலாம் வாங்கக்கூடாதுப்பா, வியாபாரம். சரி பாட்டி. அடி தந்தது. அது ஒன்று சாப்பிடுண்டா. ஒன்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடும். ஒரு 2 கேஸ் இதையும் தந்துட்டுமா? தந்துட்டேன். ஊத்திட போறேன், அதனால தான் திறந்து பண்றேன். ஒரே பாட்டில பெருசா வாங்குறதுக்கு என்ன? சரி, வாங்கிட்டு வரேன் பெருசா. ரவர் குழந்தைக்கு தண்ணி. நீ குழந்தை இல்லையா நீ? பின்ன இந்த பாட்டில்ல போய் தண்ணி வாங்குவாங்க. சரி, நான் அடுத்தது பெருசா வாங்கிட்டு வரேன். அட போப்பா, என்ன பைத்தியமாக்குறீங்க? உன்னை யாரு நீ பைத்தியமாக்குற? என்ன உன்னை பண்றாங்க? ஏன் இந்த பாட்டில் காட்டுற? சரி, அதாட்டி பெரிய பாட்டில் எடுத்துன்னு வரேன். சரியா? உனக்கு மட்டும் எடுத்துன்னு வரல, நான் இங்க இருக்கிற 500 பேருக்கு எடுத்துன்னு வரேன். பாட்டில் இருக்குது, எடுத்துட்டு வந்து கூட எடுத்துன்னு வரேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஒரு 2-3 பாட்டில் ஃபர்ஸ்ட் சாப்பிட எடுத்துன்னு வரேன். ஒரு 2-3 எடுத்துன்னு வரேன். எங்க போய் எடுத்துன்னு வரது தண்ணியா? டேங்க்ல கூட போட்டு வரல. ஆயா இங்க வரல. டேங்க்ல ராஜா கடை டேங்க்ல தண்ணி பெரிய கேன் எடுத்துன்னு வரேன். நானு இப்போதைக்கு சாப்பாடு திறந்தாங்க. இது மேல் முடியாது. பயங்கரமான ஆளு. நான் என்ன பயங்கரமான ஆளு? பின்ன இந்த பாட்டில் பார்த்தா பயமாகுது. சும்மா ரவர். சரி, உனக்கு பெரிய பாட்டில் எடுத்துன்னு வரேன். அப்புறமா இந்த 2 லிட்டர் பாட்டில் நான் தான் வாங்கி கொடுத்துட்டு போனேன். ஞாபகங்குதா? பெரிய பாட்டில் அன்னைக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போனேன். வாங்கி கொடுத்து என்ன பண்றது? பக்கத்துல குழா இருந்தா தானே. பக்கத்துல குழாவே இல்லாம நான் போய் எங்க தண்ணி எடுத்துன்னு வருவேன்? கொஞ்சம் தொலைவு நடந்து போகணும். வழி தெரியல. வழி தெரிஞ்சா நானே போய். நீ எப்படி போவ? உனக்கு தான் எதுவுமே தெரியலையா? குச்சின்னு வருவேன். வழி வாய்க்கால் தெரியாததுனால இமிசியாகுதா? ஆசிரமத்துல சேர்த்து விட்டா தங்கி போக மாட்டான்னு என்ன ஆசிரமத்துல எதனா பண்ணிடுவாங்களாம். ஆசிரமத்துல சேர்த்து விட்டோமா? ஆயா ஆசிரமத்துல சேர்த்து விட்டுறோம் போறியா? நான் இந்த ஊர்ல இருக்கணும். எங்க ஊருக்கு கிளம்பணும். 2ஆம் கட்டம் பேரண மாட்டான். நான் இந்த ஊர்ல இருப்பேன். நிலை என்ன? எங்க ஊருக்கு கூட கிளம்பிடுவேன். என்ன ஊரு உண்டு? நீ இந்த ஊர் தான் சொன்ன, செட்டி தெருன்னு சொன்ன. அப்புறம் உங்க ஊருன்றா? விரிஞ்சிபுரம் வேலூர் கண்ணாண்ட. அப்புறம் நீ அன்னைக்கு செட்டி தெருல வீடு இருக்குதுன்னா? வீடு தான் விட்டுட்டாரு அந்த ஆளு. யாரு? ஏகாம்பரம். யாரு ஏகாம்பரம்? என் சித்தார்த்தா கிட்ட இருந்த ஆளு. சித்தார்த்தா கிட்ட இருந்த ஆளா? சரி, சாப்பிடு. அது வாழைப்பழம் பக்கத்துல சாப்பாடு. நீ வாழைப்பழம் ஒன்னா எடுத்துக்கோ. எனக்கு வேணாம், உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நானு. ஐயோ, வாழைப்பழம் பிச்சுட்டா.
இல்லை சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. வாங்க நம்மளால முடிஞ்ச இல்லை நம்மளால முடிஞ்ச நானும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஆளுங்க சரிங்க. ஏன்னா அப்படி மீறி இது எடுத்துச்சுன்னா வச்சுக்கோங்க இங்கேயே ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் நேரம் பேட்டி எடுக்கிறீங்க மக்களும் பண்ணும் பாட்டி கையில தேனி மழை டைம்ல எடுத்து தேனி பாட்டி உங்க கையில தேனி இருக்கு. கையில தேனிப்பா என்ன தேனி தேனி கடிக்குதா உங்க கையில? வரம்புறதா வாங்க. ரசம் பிரிச்சு கொடுக்கட்டுமா? என் பையன் வந்து உன்னை பார்க்கணுமா? என் பையன் சின்ன பையன், அதனால வந்தான். உன்னை பார்க்கணும், அந்த பாட்டியை பார்க்கணும்னு. புரியுதா? சாவித்திரி பாட்டி சாப்பாடு எடுத்துன்னு வந்துக்கிறேன். என்ன சாப்பிட்றியா? தண்ணி இல்லையே. தண்ணிலாம் கிடையாது. தண்ணி அவங்ககிட்ட இல்லையே. நான் என்ன பண்றது? தண்ணி கிடையாது, சாப்பாடு தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். யாருக்கிட்டனா கொடுத்தான்னு தண்ணிக்கு. நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பாடு மட்டும் எடுத்துன்னு வந்துக்கிறேன். தண்ணி இல்லாத என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சோறு தான் எடுத்துன்னு வர முடியும், தண்ணி எடுத்துன்னு வர முடியும். பாட்டில் தண்ணினா இந்தா சாப்பாடு வாங்கிக்கோ. கைக்கோ. பாட்டில் தண்ணி இதா இல்லையான்னு பார்க்குறேன். ரப்ப ஒன்று கிடைக்குதா? தட்டு அதாவது தட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். தண்ணியே காணும். ஊற்றி கழுவு தட்டு. துணி இதுவாக இருக்குது பாரு. சரி கழுவிட்டியா? 2 சாப்பாடு இருக்குது. தக்காளி சாதம், மோர் குழம்பு சாதம். தண்ணி ஒரு பாட்டில் கொண்டாந்துக்கிட்டு தண்ணிக்கு நான் எங்க போய் எடுத்துன்னு வரது சொல்லு. அந்த ட்ரம்மு தான் ராஜா ட்ரம்ல முடியுவா. இப்படி ராஜா ட்ரம்ல ஒரு பாட்டில் ஃபுல்லா எடுத்துன்னு வந்துக்கிறேன், பெரிய பாட்டில் தண்ணி உனக்கு. ஐயோ இது தூக்க முடியாது. ஏன் நீ இந்த மாதிரி பாட்டில் வாங்குற? நீ சின்ன பாட்டில் வாங்கிட்டு வந்தாலும் என்ன புசுக்குன்னு வாங்கிட்டு வரேன்ற, பெருசா வாங்கிட்டு வந்தாலும் பெருசு வாங்கிட்டு வரேன்ற, சும்மானே இருக்க மாட்டியா நீ? உனக்காக போய் வாங்கிட்டு வரேன் பாரு. நானு அளவுக்கு மீறி பெருசாக்குதுப்பா. நேத்து என்ன சொன்னேன்? சின்னதாக்குது இது ஏன் வாங்கிட்டு வரேன்னு. இன்னைக்கு பெருசு வாங்கிட்டு வந்தா இது ஏன் வாங்கிட்டு வரேன்ற. உனக்கு எப்படி வாங்கிட்டு வரட்டான்? சின்ன இந்த சைக்கிள் இருந்தா சரி வாங்கிட்டு வரேன். இப்போதைக்கு இந்த பாரு 2 லிட்டர் தண்ணி இது. இதுல கொஞ்சம் ஊத்திட்டு போ. சரி நான் ஊத்திட்டு போறேன், சாப்பிடு. சரி நீ வை. நான் அந்த பாத்து தண்ணி ஊத்துப்பா. இரு, உங்ககிட்ட வந்தாலே எதனா ஒரு வேலை வாங்கினே இரு. இந்த அது பிடி. தூக்க முடியல. சரி பிடி சாப்பாடு. நான் ஊத்துறேன். தக்காளி சாதம் அது பிரிச்சு கொட்டமா தட்டுல. தக்காளி சாதம் இது சாப்பிட்டோடனே அடுத்தது மோர் குழம்பு சாப்பிட்றியா இல்லை இது கூட போட்டுட்டுமா? அதுலயே போட்டு எல்லாம் இது கூட போட்டுட்டுமா? இரு தண்ணி நீ அது ஒன்றும் பண்ணாத, நான் உனக்கு ஊற்றி விட்றேன். இந்த ஓரம் வந்து மோர் குழம்பு வைக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்னா ஊத்து போ. எல்லாத்தையும் ஒன்னா ஊத்துறதா? பின்ன எங்கன்னா கீழே போயிடுமோ என்னவோ. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கைனி தண்ணி தான் ஒன்னா ஊற்றுவாங்க எல்லாத்தையும். என்ன பண்றது? கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு நான் வேற என்ன. நேற்று நல்லா இருந்துச்சா ரசம்லாம்? நல்லா இருந்துச்சா? மோர் குழம்பு ஊத்துறேன். ஒரு பக்கம் வெள்ளை சாதம், ஒரு பக்கம் தக்காளி சாதம். ஒரு பக்கம் வெள்ளை சாதம், ஒரு பக்கம் தக்காளி சாதம். சரியா? வரேன். ஃபர்ஸ்ட் சாப்பாடை போட்டுறேன், அப்புறம் தண்ணி எடுத்து நான் ஊத்துறேன். சரியா? அதை காலியா வச்சுட்டு இந்த பாட்டில என்னால தூக்க முடியல. சரி இரு நீ இரு ஒரு நிமிஷம் இரு. ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்றதுக்கு இது பண்ணு. ஊத்திட்டேன் பாரு மோர் குழம்பு. கீழே தட்டு. நான் இந்த வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்திடுறேன். சாப்பிடு, நீ சாப்பிடு, நான் ஊத்தி வைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் இதை வையா, நான் உனக்கு ஊத்தி வைக்கிறேன். நான் ஊத்த மாட்டேன், நான் சொல்றேன். இதுல கூட பாட்டில் சரி எல்லா தண்ணியும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஊத்திடு. அதை காலியா வை. நான் காலியா வைக்கிறேன். இரு என்னால தூக்க முடியல. 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்தாலும் கத்துறேன். ஏன்டா இதை எத்தனை வரீங்க எனக்குன்னு. 2 லிட்டர் வாங்கிட்டு வந்தாலும் கத்துறேன். என்னதான் பண்றது உங்ககிட்ட நான் மாட்டிக்கினேன்.
இருக்கிற பாட்டில நான் எங்க கீழே போட முடியும்? அதுக்கு அன்னைக்கு பிளாஸ்க்கு கொடுத்தனே இருக்குதா டீ வாங்குறதுக்கு? அது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த டீ குடிச்சிட்டாங்க. பிளாஸ்க்கு கொடுத்தனே எங்க அது? அதான் அந்த பெருக்கிற ஆளுகிட்ட கொடுத்துட்டோம்பா. அவர் எட்டுமே குடிச்சிட்டாரு. எத்துமே குடிச்சிட்டாருல? அந்த பொருளையும் கொடுத்துட்டியா கூட? ஏன் அப்படியே எடுத்து போட்டாரு. அப்படியே எடுத்து போட்டாரா? அவங்களுக்கு தெரியாத அந்த மாதிரி ஸ்பாட்டி கொடுத்தது இது எத்தும் போறமே தப்புன்னு? அது என்னவோ உன்னை ஏமாத்துறாங்க. போ, உனக்கு கட்டில் வாங்கி தரலாம் நினைக்கிறேன். கீழே படுக்கிறதுக்கு வாங்கி தட்டமா கட்டில்? இந்த வானாம்பா மைதானத்தில் அதெல்லாம் தூக்க முடியாது. இல்லம்மா, நீ இது இல்ல இந்த உட்காந்துக்கிற இடத்துல குடுத்துறான். நீ அப்படியே படுத்துக்கோ, சரியா? வானாம்பா. இல்லம்மா, நீ கஷ்டப்படுற ஒயர் கட்டில் மாதிரி வாங்கி தரேன். நாளைக்கு வாங்கிட்டு வரேன். ஐயோ, வம்பு வேதனை வைக்கிறேன். நான் உனக்கு வம்பு வேதனை நாளைக்கு வாங்கிட்டு வரேன். பத்துக்கோண்ணா ஒயர் கட்டில். நான் இங்கே தான் விட்டுட்டு போகணும். என்ன போனா நீ இந்த இதுல கட்டி போட்டு போயிடுறேன். இந்த இதுல அந்த உட்கார்ற இடம் செயின் ஒன்று போட்டு செயின் இதுல பூட்டு போட்டுடுறேன். தண்ணி ஊத்துது பாரு. டேய், கீழே ஊத்திட்டியா? அதுவே ஊத்துது தண்ணி அதுல. இந்தா, அவ்வளவுதானா? காலி ஆயிடுச்சு. ஏதோ பெரிய பாட்டில் பாரு, கொஞ்சோண்டு தாங்க இதுல இருக்கிறத குடிச்சுக்கோ. சாப்பாட்டு மேல வைக்கிற பாரு நீ. இது நேரு முடியலையே. தொகுது ஏம்மா சாவித்திரி அம்மா இந்த மாதிரி பண்ணி நிற்கிறேம்மா. எப்போ வந்தாலும் போட்டுட்டேன். சரி. கட்டில் வாங்கிட்டு வரேன் நாளைக்கு, ஒயர் கட்டில். என்ன அது எனக்கு தெரியாது. நான் அத்தை போய் நான் என்ன பண்ண போறேன்? பிளாஸ்க்கு குத்துட்டு போனா குத்துட்டுக்கிற பாரு. யாரும் ஏமாத்திட்டு போட்டாங்க போறோம்னா. நான் போ, அந்த பிளாஸ்க்கு 700 ரூபாய். அது இது ஊத்துற கை காமி. அந்த பாட்டில் கழுவுலான்னு கீழே சோத்து மேல வச்சிட்டு இருப்பேன். சரி இந்த கழுவு. அப்ப ஊத்துற தண்ணி ஊத்துற காமி, தண்ணி ஊத்துற காமி. நீங்க பிடிச்சிங்கிறியா அந்த அடியில சோத்து மேல வச்சிட்டு இருந்தா? கழுவு சரி. சோறுங்கிற மாவும் பார்த்தேன். வேற ஒன்று நானே கழுவிட்டேன். சரியா? மூடு. யாருண்ணா? பெருக்கானு எதுக்கு வாங்கிட்டு வர? சின்ன பாட்டில் வாங்கிட்டு வராது. நானும் சத்தியமா சொல்றேன் மவளை, நீ மட்டும் எனக்கு மவளை இவ்வளோ பிறந்த தூக்கிட்ட 3 போட்டிருப்பேன். சின்னது வாங்கிட்டு வந்தாலும் உயிரை வாங்குற, பெருசு வாங்கிட்டு வந்தாலும் உயிரை வாங்குற. அதை வை வரமா அப்புறமா தண்ணி பிடிச்சி குடிப்ப. இந்த பாரு இருக்கட்டும். அது பாரு அங்க தண்ணி எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பிடு. யாருன்னா தூக்கி போடுவாங்களே என்ன ஒண்ணு பார்த்துட்டு. பக்கத்துல இருக்குது பாரு, அந்த கேன் எடு. அது எடு. ஓரமாவே சாப்பிடு ஃபர்ஸ்ட். சாப்பிடலையா ஒன்றும் நீ? சரி, சாப்பாடு எத்தனை வந்துக்கிற பாரு, சாப்பிடு. தினமும் யாருன்னா எத்தனை வருவாங்க சாப்பாடு? ஆனா எத்தனை வரவங்கள பூரா இப்படி வேலை வாங்கினா என்ன பண்ணுவாங்க? ஓடிடுவாங்க. ஐயோ அந்த பாட்டி கிட்ட போவே கூடாதுடா சாமி, நம்மளை போட்டு உயிரா வாங்குது அப்படின்னு. புரியுதா? அப்புறம் என்ன கிளம்பிட்டுமா? அமைதியாகிற நீ. என்னவோ என்ன பண்றதா? பேஸ்னி சாப்பிடு பாட்டியா. சரி வரேன் பாட்டியா. நல்லா இருக்குதா? எப்படி இருக்குது டேஸ்ட்? நல்லா இருக்குதா? சரி வர சாப்பிடு. சாப்பாடு எடுத்துன்னு வந்துக்கிறேன். நீ எடுத்துன்னு வந்து என்ன பண்றது? பாட்டில் ஒரு பாட்டில் தண்ணி கூட இல்லாத ஒரு பாட்டில் தண்ணி பத்தல. அதுக்கு தான் வேதனை படுறேன். பாட்டி நேற்று 2 லிட்டர் தண்ணி வாங்கி கொடுத்தேன். அதான் லிட்டரு கணக்கு போடுறேன். காலு கழுவிட்டா ஒரு பாட்டில் தண்ணி ஆகுது. நேற்று ஒரு 2 லிட்டர் வாங்கி கொடுத்தேன். அதான் சொல்றேன், காலு ஊத்திட்டா தண்ணி ஆக மாட்டேங்குது. ஆர்வ தண்ணிய போய் காலு ஊத்துவே நீ? ஆர்வ தண்ணிய அது எங்கன்னா மெரிச்சிங்கன்னா எனக்கு பிடிக்கல உக்காரம். அதுக்கு தான் வச்சுக்கிறியா தண்ணி? அம்மா தண்ணிய கேளு. இதுல 4 பாட்டில் ஒரு நிமிஷம் இரு. அதான் நீ எத்தும்போ சோறு வேணாம். எத்தும்போ நீட்டா வைக்காத தண்ணி எத்தனை வந்துக்கிறேன் பாரு உனக்கு. அட என்ன பாட்டிலுங்க அதிகமா குடிக்கிறேன், நான் எங்க வைக்கிறது? சரி தண்ணி எத்தனை வந்துக்கிறேன். அட என்ன நீ வேற நீ இந்த பையில இருக்கிற பாட்டில் புடிச்சு சொல்லி நான்
குடுக்குறேன். சரி நான் புடிச்சின்னு வர சொல்றேன். டேய் இப்போ ஒரு 10 பாட்டில் தண்ணி புடிச்சின்னு வாடா. நீ கை கொடு. ஒரு பாட்டில் நீ எடுத்துன்னு வராத, பயமாக்குது. பயமாக்குதா? டேய் கூட கூட ஒரு 4 பாட்டில் தண்ணி எடுத்துன்னு வாடா. டேய் போடா. நீ எடுத்துன்னு வர. டேய் சீக்கிரமா எடுத்துன்னு வாண்ணா. சீக்கிரமா புடிச்சின்னு வா. அந்த புடி. பாட்டிலுங்க அதிகமா என்கிட்ட வேணாம். சரி. வைக்க இடம் இல்லப்பா. சரி சரி சரி. அதுக்கு பயமாக்குது. சரி சாப்பாடு கூட டேய். வைக்க இடம் இல்லாத தவிக்கிறேன். சரி அந்த தட்டு எடு சாப்பாடு போடுறேன். வைக்க இடம் இல்லப்பா. அதுக்கு தான் வேணான்றேன் பாட்டிலுங்க. சரி டேய் சீக்கிரமா வரணும்னா 5 நிமிஷத்துல எடுத்துன்னு வந்துடணும். பாட்டிலுங்க வாங்காத, அதிகமா வாங்காத. இருக்கிற பாட்டிலே தண்ணி எடுத்தாந்தா போதும். தயிர் சாதம் வேணுமா குருமா குழம்பு வேணுமா? தயிர் சாதம் வேணுமா குருமா குழம்பு வேணுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியாது. உனக்கு என்ன சாப்பிடுவ நீ? என்ன பிடிக்கும் உனக்கு? அது என்ன பிடிக்குதோ. இந்த போடுறேன் பாரு தட்டுல. பயமாக்குது உங்களெல்லாம் பார்த்தா. தண்ணி சின்ன சின்ன பாட்டில் வாங்கி தண்ணி பிடிச்சின்னு வாங்கினா பெரிய பெரிய பாட்டில் காட்டிக்கின்னு என்ன பைத்தியக்காரச்சி ஆக்குறீங்க. சரி நீ சின்ன பாட்டில் எடுத்துன்னு வந்தனே வேணா நீ தானே சொன்ன. அட பாப்பா பையில இருக்கிற பாட்டில தண்ணி பிடிச்சாரு சொன்னான். சரி எத்தனை டேய் இன்னுமாடா எத்தனை வந்துனுங்கிறாய? இப்போ எத்தனை வர போய்க்கிறான் வருவான். இந்தா இஞ்சி பக்கோடா. அங்க எங்கன்னா கட்டாச்சிட்டு போடுறாரு அந்த ஆளு. யாரு? இந்த பாட்டில் எடுத்து போன ஆளு. டேய் இல்ல கடாச மாட்டா எடுத்துட்டு வந்துருவான். பயமாக்குது. மூக்கு பொடி பயமாக்குதுப்பா. உனக்கு என்ன என்கிட்ட இருக்குது, ஏன் வாங்குற? வேணாவா? சரி வாங்கிட்டு இல்ல அப்புறம் இதெல்லாம் பேசுறேன். வாங்கிட்டேன் ஒடி இருக்குதான். சரி டேய் சரி அந்த இன்னும் கொஞ்சம் ஏறா சாப்பாடு பாட்டி சாப்பிட்றோம். குருமா குழம்பு ஊத்து. ஒடி இருக்குது சும்மா என்னத்துக்கு? சரி சரி வச்சுக்கோ என்ன பண்றது? இல்லன்னா நான் சொல்றேன். வேணான்ட்டு தான் வாங்கிக்கிறேன். இந்தா வெள்ளை சாதம் போட்டு குருமா குழம்பு ரெடி. இந்த பாரு குருமா குழம்பு ஊத்திட்டோமா அதுல. எல்லாருக்கும் போடுங்கப்பா சாப்பாடு. சாப்பிட்டேன் ஜனங்க எல்லாருக்கும் போட்டோமா? சரி நீ சொல்ற மாதிரி எல்லாருக்கும் போடுறேன். அதுக்கு நேரம் வரட்டும். ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் பட்னி எல்லாம் இருந்தா என்னத்துக்கு? சரி எல்லாருக்கும் போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் கொடுக்கட்டும். லைனா நித்தி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுனுக்குறேன். சரியா? என்ன ஊடி இருக்குதா இல்லையா அவங்களுக்கும்? சரி நான் நீ சொன்ன மாதிரியே போட்டுறேன் பாட்டி. நாளையில இருந்து யார் சாப்பாடு கேட்டாலும் போட்டுறேன். என்ன சோறாக்க ஊடி இருக்கிறவங்க ஆக்குறாங்க, ஊடி இல்லாதவங்க கோயில் உள்ள உக்காந்துங்கிறாங்க. அப்படிக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்கிற பாரு. இந்த ஒரு இடத்துல உட்காந்துங்க நீ. பின்ன என்ன பண்றது? சாப்பாடு இதை போட்டுக்கிறான். டேய் அந்த இது எத்தனோடா எனக்கு பாட்டில் அதிகமா வேணாம். இப்ப இருக்கிற பாட்டிலுங்கள தண்ணி எடுத்தா போதும். எத்தனை வர போய்க்கிறான் 5 நிமிஷத்துல எத்தனை வந்துருவான். பாட்டில்லாம் இங்க தண்ணி கிடையாது. எங்க போய் எத்தனை வரது? இங்க போய் எந்த குழாக்குது? இங்க போய் தண்ணி புடிச்சுன்னு வரதுக்கு ட்ரம்முல மொண்டின்னு வரலாமா? ராஜா ட்ரம்முல. எந்த ராஜா ட்ரம்முல? நாட்டு பக்கம் இருக்குதுப்பா ஜாலி பார்க்காடி அந்த ட்ரம்மு. டீ கடல்ல புடிச்சுன்னு வர சொல்றியா? பக்கத்திலேயே வச்சுக்கிறாங்க. ராஜா கடையில அவங்க ட்ரம்மு தான் அது. சரி எத்தனோடா பாரு உனக்காக நேற்று சொல்லிட்டு போன தெரியுமா? கட்டில் வாங்கிட்டு வரேன்னு. வேணாம் அதெல்லாம் வேணாம். சொல்றத கேளு. எந்த பையா? பாட்டில் குடிச்சு பைய வரணும். இங்கதான் இருக்குது பைய. பக்கத்துலயே இருக்குது. தண்ணி மட்டும் இரு தண்ணி எத்தனை வர போயிடும். உனக்கு அப்படியே அந்த வாட்டர் கேன் எத்தனை போய் தான் வாந்துட போறோம் நாங்க. உன் காலி வாட்டர் கேன் எத்தனை போய் பைய வேணும்பா. பை கீதுங்க. அப்படி தண்ணி எடுத்துட்டு வர இல்லன்னு எனக்கு என்ன தெரியும்? என் உயிரை வாங்காத. உன் உயிரை யாரும் வாங்கல. டேய் ஒரு நாள் கொண்டா இப்படி பைய கொண்டா. என்ன அடி வைக்காத பைய கொண்டா. சாவித்ரி பைய கொண்டாப்பா. என்ன அடி வைக்காத பயமாக்குது. என்னப்பா காலி பைய குடுக்குற? தண்ணி எத்தனை வர போயிறாங்களா? அப்புறம் வேற என்ன பண்றது? என்ன பாட்டில் எங்கன்னா கொட்டிட்டீங்களா? எத்தனை போய் அதை தான் கொட்டிட்ட. அட என்னப்பா நீங்க சின்ன சின்ன பாட்டில் அதுல இருந்துட்டு. தண்ணி எத்தனை போய் பாட்டியா
இந்த பாரு ஆ? இந்த பாரு சொல்லு. உனக்காக கட்டில் வாங்கி வந்துக்கிறான். கட்டில் வேணாம், வேணாம். இன்னைக்கு பயமாக்குது, நீ போ நீ. கட்டில் வேணாமா? வேணாம். ஏன் வேணாம்? வேணாம், வேணாம், வேணாம். எத்தனை போயிடும் அப்புறம்? எடுத்து போ. எனக்கு வேணாம், கட்டிலும் வேண்டாம், ஒண்ணும் வேணாம். வேணானா பரவாயில்ல. நேற்று ஊன்னா வேணாம், வேணாம். ஆ வேணாம்பா. வேணாமா? இங்க எல்லாம் மழை ஊட்டும், எல்லாம் தான் நனையும். அது பிளாஸ்டிக் கட்டில், பிளாஸ்டிக் கட்டில், வேணாம்னா போ. பிளாஸ்டிக் கட்டில் பாட்டியா? அட போப்பா. எனக்கு எதுவும் வேணாம். வேணானா அப்புறம் பாரு. வேணாம், எடுத்து போ. இங்கெல்லாம் எனக்கு பிடிக்கல. மைதானம் கக்கூஸ் இருக்கிற இடமா இருக்குது. ஓஹோ சரி வேணாம் வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாம் கொண்டு வச்சுக்கணும். ஓகே. நீ பாட்டில் எடுத்தாப்பா, ஊறப்பட்ட பாட்டில் இருந்துட்டு இதுல. ஐயா எந்த ஊர்ல எல்லாம் கிடையாது. உன்னெல்லாம் எப்படிதான் இது பண்ணாங்களோ தெரியல. எப்பா, எனக்கு பெரிய பாட்டில் தூக்க முடியல. சின்ன எத்தனை வராங்க, எத்தனை பாட்டில் வராங்க? தண்ணி பிடிச்சின்னு வராங்க. கம்முனு இரு கொஞ்ச நேரம். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நான் சாப்பிட்டு கீஞ்சி போச்சு. நீ பாட்டில் கொண்டா இந்தா கை. என்ன பயப்பட வைக்கிறதுக்குன்னே வர. ஆமா உன்னை தூக்கின்னு போய் அதெல்லாம் பண்ண அட போறான். போப்பா, நான் உன்னை கேட்டு நான் சோறு நீயே கொண்டாந்து வச்சுட்டு உயிரை வாங்குறேன். சரி வர இரு. தண்ணி எடுத்துன்னு வரேன். டேய் எத்தனை வேண்டாம் சீக்கிரமா. பாவம் பாட்டி வாட்டர் கேன் கேட்டுனுக்குது. பாட்டி கையில கொடுறேன். கையில் கை 1 2 3 இன்னொரு வாட்டர் கேன் எடுத்துடா. 4 போதுமா? பயமாக்குது. உங்க காலி வாட்டர் கேன் தூக்கின்னு போய் தான் அரண்மனை கட்ட போறோம் நாங்க. இதான் இருந்து பாட்டிலா? இன்னும் 2 தண்ணி பிடிச்சிங்கிறாங்க. காலி பாட்டில் எடுத்து கொடுத்துரு. இந்த ஒன்று புரியுது பாரு. தண்ணி பிடிச்சிங்கிறாங்க. இன்னும் 2. எத்தனை வருஷம் சொல்லுப்பா அதை? போட்டுரு. கையில் இதெல்லாம் ஓட்டை. அந்த 2 வாட்டர் கேனும் ஓட்டை. அடாடாடாடா, ஓட்டி இல்ல ஒண்ணு இல்ல. தண்ணி பிடிச்சின்னு வேணா போனா. அது ஊத்துனா கூட ஊத்துட்ட போனா. நல்ல கேனுங்க. எதுவுமே ஓட்ட கிடையாது. சரி சாப்பிடு. டைம் ஆயிடுச்சு. ஆனா நீ வேற முன்ன வரட்டும் தண்ணி. என் உயிரை வாங்காதண்டி. அப்பப்ப வந்து நான் பாட்டுக்கு இந்த வெளியே நஞ்சின்னு இருக்கிறேன். நீ இதுக்கு மேல நான் வரவே மாட்டேன். நீ கூப்பிட்டா கூட நினைச்சா கூட வர மாட்டேன் நான். சரி போ. உனக்காக நான் பக்கோடா வாங்கிட்டு வரேன். உனக்காக நான் மூக்குப்பொடி வாங்கிட்டு வரேன். எல்லாமே வாங்கிட்டு வரேன். நீ பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. நீ போ. என்ன சரி? டீ வேணுமா? டீ வேணுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உனக்கு வேணுமானா உனக்கு வேணுன்றது எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு டீ வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தான் குடிக்கலாம். எம்மாருனாலும் அதை பத்தி கவலையே இல்லை. தண்ணி குடிக்கிற மாதிரி கிளாஸ் தூக்கி முட்டுக்கிறாங்கடா. பாவம் பாட்டிக்கிட்ட இருந்து தூக்கி முட்டுக்கிறாங்க கிளாஸ்க்கு. பாட்டி இந்த கட்டில் வேணாம்பா. கட்டில் வேணாம்பா. வேணாமா? வேணாம். இந்த கட்டில் காமிடா. வேணாம்பா, வேணாம். இந்த கட்டில் பாட்டிக்கு வேணாமா? அதனால திருப்பி எடுத்துன்னு போறோம் நாங்க. வேற யாருன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்றோம். இந்த கட்டில் பாட்டிக்கு வேணாமா? அதால பாத்துக்க முடியாதா என்ன? சரி பாட்டி எத்தனை போறேன்? எத்தனை போறேன்? தூக்கி போட்டா வராது. நீ தூக்கின்னு போனா அந்த கடவுள் பாத்துக்கிறாரு. எனக்கு வேணாம்பா அதெல்லாம். பந்தோஸ்து இல்லை இங்கெல்லாம். பந்தோபஸ்துக்கு ஒரு செக்யூரிட்டி நிக்க வச்சுட்டுமா? வேணாம்பா இந்த இடத்துல. இதெல்லாம் பந்தோஸ்து இல்லாதக்கிட்டு எனக்கு பிடிக்கல. மழை ஊற்றிச்சுன்னா எல்லாம் தான் நனியும். அது பிளாஸ்டிக் கட்டில். எல்லாம் தான் நனியும். எது நனியாதுக்குது? பிளாஸ்டிக் கட்டில். ஐயோ, நான் இன்னும் கட்டிலே பார்க்கலையா? ஏன் உயிரை வாங்குறேன்? இந்தா தண்ணி. உன் உயிரை நான் மட்டும்தான் வாங்குறேன்னா? நீ இன்னும் 50 வருஷம் வாழ்ற மாதிரி உயிரை வாங்குறேன்னுங்கிற புடி. போதுமா? கீது எத்தனை பாட்டில் குத்துக்கணும் தெரியுதா? என்னனியா அது? என்ன கட்டியன்னா இந்த வாட்டர் பாட்டில் தூக்கின்னு போய் தான் நாங்க அரண்மனை கட்ட போறோமா? நான் அம்மா கத்துற வாட்டர் பாட்டில் கொடுன்னு. தண்ணிக்கு வேற இல்லைன்னா தவிக்கணுமே. அதுக்கு தான் வந்துச்சா தண்ணிக்கானே? திருப்தியா? அந்த சாப்பாட்டுல கை வச்சு சாப்பிடு. சாப்பாடு கீழே வச்சுக்கிற மாதிரி குருமா போட்டு ரொம்ப நேரம் ஆகுது ஊத்தி குழம்பு ஊத்தி. மூக்குப்பொடி பத்திரமா வச்சுக்கோன்னா. பின்னாடி இஞ்சி பக்கோடா வச்சுக்கிற. எங்க
வச்சு அப்படியே உனக்கு இன்னும் பின்னாடி பாரு, இன்னும் கை பின்னாடி வை, இன்னும் பின்னாடி. கை கீழே கிட்ட ஏத்தணும், கிட்ட. இதை வைக்கிறேன், இந்த இந்தா. பத்திரமா வை. அது வைக்கிற இடத்துல வச்சதான் லப்புன்னு இருக்கு. ஆமா அது கிளீனா தெரியும். இந்த இடத்துல இது வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும்னு. போதுமா 2 பொடி? போதும் நான் வச்சுக்கிட்டாங்க பொடி பாயிட்டு கூட வச்சுங்கிறியா? சரி, இந்த உப்பு வந்து சுத்தி தூவி விட்டு போறேன். உப்பு தண்ணியில தெளிச்சு தூவினா கொசு வராது. தூவி விட்டு போட்டோமா சுத்தியே? வேணாம் இந்த பாட்டில் கைட்டி கொடு. கைட்டி கொடுக்குறேன் இரு. சரியா? உப்பு வேணுமா? உப்பு பாக்கெட் வேணுமா? வேணாம்பா. எதுவும் தண்ணி ஊத்தி சாப்பிடும் போது உப்பு இல்லைன்னா போட்டுப்பா. அட வேணாம்பா. அடாடாடாடா இரு, மூடி கைட்டு தரேன். என்னத்த குடுக்குற? ஒன்னும் குடுக்கலதான் உனக்கு. இப்ப என்னத்த வச்ச? சாப்பாடு வச்சுக்கிறேன் பாரு. இது தண்ணி கேன் எங்க வச்சிருந்தியா தந்த? கேக்குது பாரு தட்டு. சரி, நான் கிளம்புறேன். நான் எங்க கிட்டே தட்டுலாம் என்ன கிளம்பட்டுமா? நான் வச்சிருந்த தட்டு தானே? நீ வச்சிருந்த தட்டு நான் வாங்கி கொடுத்த தட்டு இது. ஞாபகம்தா? ஒரு நாள் சின்னதாகுதுடா தட்டு, சின்னதாகுதுடா தட்டு. அந்த தட்டு தானே? அந்த தட்டு தான் இது. இந்த பிளாஸ்டிக் தட்டு வைப்பியா? இல்ல சில்வர் தட்டு. சரி அப்ப நான் வரல இதுக்கு மேல. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ தானே வராதரா? என்ன உன் இஷ்டம். என்ன தொல்லை பண்ணாது போகணும். உன்னை என்ன தொல்லை பண்றாங்க? இப்ப சாப்பாடு கேட்டா நீ தான் என்ன தொல்லை பண்ற. தண்ணி எத்தனை வாடான்னு. சாப்பாடு போட்டா இதை பிரிச்சு குடுறா, நீ தான் என்ன தொல்லை பண்ற. இதை கேட்டா இதை எத்தனை வாடான்னு தொல்லை பண்ற. நீ தொல்லை பண்றியா நான் தொல்லை பண்றேனா? சரி, இதுக்கு மேல நீ அங்க நான் கூட போட்டு போ. கோச்சிங் போட்டோமா? நான் கிளம்புறேன் போ. இதுக்கு மேல நான் இங்க வந்து சாப்பாடு எடுத்துன்னு வர மாட்டேன், தண்ணி எடுத்துன்னு வர மாட்டேன். போலாம். டீ வேணுமா? நச்சிக்கினா டீயா? நச்சிக்கினா டீ வேணுமான்னு கேக்குற. சோத்தை வச்சுக்கிட்டு வேணா வாங்கி கொடுத்துட்டு போவேன். அட பாப்பா, அதான் சோறு தான் வச்சுட்டியா, அப்புறம் என்ன? சரி, அப்ப நான் வரட்டுமா? பாய். சாப்பிட்ட விட்றாது போ. நீ கிளம்புறேன். பாய். நீ சொன்னதான் போவேன். என்னத்த நான் பாயின்னு சொல்லணும்? நீ தான் சொல்றியா, அப்புறம் என்ன? நீ திருப்பி சொல்லு. வேலை என்ன? நான் வேற பாய் என்னன்னுமா? பாய் சொல்லு. ஒரு வார்த்தை சொல்ல பாய். இல்ல, நீங்க சொன்னா சரியா போச்சு. நான் வேற பாய் என்னணும். நீ சொன்னா அவங்க சந்தோஷமா இருக்கா அவங்களுக்கு? அட பாப்பா, சும்மா அதெல்லாம் நம்மளுக்கு கற்பனை. நம்மளுக்கு கற்பனை, வேற ஒண்ணும் இல்ல. கற்பனை தான் பண்ண. கற்பனைக்கு சொல்லு. பாய் சொன்னா அவங்க சந்தோஷமா போவாங்க. ஐயோ, சரி வரேன். நான் அப்படியே வச்சுட்டு போறேன் சாப்பாடு. இதுக்கு மேல சொல்லிட்டு வைக்கணும். நீ பாட்டுக்கு வச்சுட்டு இல்ல. நீ தான் உன்னை தொந்தரவு பண்ண வேணான்ற. அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வச்சா என்ன நீ தொந்தரவு பண்ணுவ? தண்ணி எத்தனோடா, அது எத்தனோடான்னு. சாப்பாடு இது வச்சுக்கிறேன்னா எனக்கு தெரியும். தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் பிடிச்சாந்து குடிச்சிட்டு போ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி பாய். 6-7 மாசமா பண்ணுவீங்க. பிளாஸ்க்கு நீங்க தான் எடுத்து போனீங்களா? நல்லதான். பிளாஸ்க் வச்சிருந்த பாட்டிட்ட டீக்கு பிளாஸ்க் கொடுத்தேன். யாரோ எத்தனை வரண்டு எடுத்துன்னு போயிட்டாங்களாம். அவங்க கிளாஸ்ல வந்து டீ வாங்கிட்டு பிளாஸ்க் 700 ரூபாய் அந்த பிளாஸ்க். சரி கொடுங்க. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். கட்டில எடுத்து போயிடுறேன் நானு. சரி எடுத்துடுவாங்க. இல்ல வந்து உட்காராங்களா? அது இது இந்த பாட்டி கிட்ட இருந்து எடுத்து போறாங்களா? அவனுக்கு மனசாட்சிக்குதா? அதெல்லாம் கணக்கு கிடையாது அவங்களுக்கு. அதெல்லாம் மனசாட்சிக்குதா அவனுக்கு? இது பாவம் சிவனேன்னு உட்காந்துக்குது. இது கிட்ட வந்து ஏமாத்தி எடுத்து போறானுங்களே. அவனெல்லாம் என்ன நிலையில இருப்பானுங்க அவனுங்க? சொல்லி அமிச்சான் வந்துட்டாங்க. அந்த நைட்டி போட்டு இருக்கு அந்த அம்மாவா? செத்துச்சா? அட கடவுளே, எப்பதான் செத்துச்சா? டீ வாங்கி கொடுத்தேன் நான். டீ எல்லாம் சாப்பிட்டு. சரி பாட்டி வரட்டுமா? வார நீ பாத்துக்கோண்ணா. நான் வர சாப்பாடு எத்தனை வர, தண்ணி இல்ல எத்தனை வர. சரியா? சரி, இந்த கேன் ஓகேவா? இந்த மாதிரி கேன் ஓகேவா? இப்ப 8 கேனே போதும். நீ அப்பப்ப கேன் வாங்காத. சரி
காசு செலவாகுதா? சரி இருக்கிற கேன்லயே கொண்டாந்து கொடுத்தா போதும். சரி சரி பாட்டி, சரி வரேன், பத்திரமா இரு. இப்போ வாடா பாய் சொல்லிட்டேன். ஏன் நைட்ல கத்துறியாம? எல்லாரும் திட்டுறாங்க நைட்ல இந்த பாட்டி கத்துது நீ ஏன்? யார் கத்துறாங்க? நீ கத்துற அந்த பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க பாரு. அவங்க சும்மா சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி இட்டு போட்டுமா? அதான் எனக்கு உடம்பு நல்லா தாங்குது போங்கப்பா. விடுங்க அது வயசா இருந்தது அப்படிதான் இருக்கும், பாவம் விடுங்க. நான் சாப்பாடு நான் வரலன்னா கூட நீங்க இப்போ யாருன்னா போட்டுருங்க, நான் வந்தேன்னா கூட உங்களுக்கு எதனா காசு கொடுத்துட்றேன். காசு பண்ணணும் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்க போடல, அதுவே தண்ணி டீ அந்த மாதிரி எதனா கூட தயவுசெய்து கொடுங்க. அது எதனா கூட கொடுத்து நான் டெய்லி வந்தனா கூட காசு கொடுத்துட்றேன். டீ பிஸ்கட் கண்டிப்பாக காலைல வாங்கி கொடுத்துருவோம். சரி சாயந்தரமும் வாங்கி கொடுங்க. சாயந்தரமா வாங்கி கொடுத்துருவோம். பாட்டி சாயந்தரமும் டீ வாங்கி கொடுக்க சொல்லிட்டுமா? அவங்க டீ ஒண்ணா வாங்கி கொடு, பிஸ்கட்லாம் வேணாம். ஆமாம் சரி டீ வாங்கி கொடுத்துருங்க. டீ தான் கேட்பாங்க, பிஸ்கட் கேட்க மாட்டாங்க. சரி சரி பாட்டி வரேன் நான். வட போலாம் அப்படி சாப்பாடு எடுத்துன்னு பாட்டி. வச்சுட்டு போறேன் நான். டீ வச்சிடறேன். சாப்பாடு கப்பில் எடுத்துன்னு வந்தோம், அது காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொடுக்காம போறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து எடுத்துன்னு வரேன். தட்டு தர்றியா? தட்டு தர்றியா? நான் தட்டு நானு பாக்ஸில் எடுத்துன்னு வந்த பாட்டி. பாக்ஸ் காலி ஆயிடுச்சு சாப்பாடு. இப்போ வந்து மடிச்சு கொடுப்பாங்கல்ல காயத்துல, மடிச்சு கொடுப்பாங்கல்ல, அதில் எடுத்துன்னு வந்துக்கிறேன். தட்டு எடு, தட்டில் போட்டுறேன். சரி 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 ஐயோ வச்சு விட்டு தேர்ந்தாகுது. இது உள்ள வச்சு மூட்டை உள்ள, இந்த மூட்டை அடியில் கழுவிக்கோ ஃபஸ்ட்டு. மூடி திறக்கணும் பாட்டி, மூடி திறக்கணும். திறந்தாச்சு. பாட்டில் ரவராவு பாட்டில் வாங்காத, ஏந்த மாதிரி பாட்டில் வாங்கிக்கலாம். பெரிய பாட்டிலா என்னால் தூக்க முடியலன்னு சொன்னா தெரியணும். சரி அதான் அடுத்த வாட்டில இருந்து கம்மியாக வாங்கினாருன்னு சொல்லிட்டேன்ல. சின்ன வாங்கிட்டு வந்தா கூட ஒரு திட்டம் இல்லை வாங்குறதுல. சரி கலர் விற்கிறாங்களா அந்த பாட்டில் நான் சொல்கிறேன். சரி இந்த சாப்பாடு போட்டுட்டோமா? கழுவிட்டேன் போட்டுட்டோமா? அதில் சாம்பார் எடுத்துனோம். எல்லா சாப்பாடும் ஒன்றா போட்டுட்டோமா? 2 சாப்பாடு வாங்கி வந்துக்கிறேன், ஒன்றா போட்டுட்டோமா பாட்டி? போட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் தட்டி எடுத்தாந்து விடு. மேலே சோறு நீந்துட்டா மூடி வைக்கும். ஒன்று பக்கத்துலேயே வச்சிடறேன். இல்லை வெயில் போடுப்பா. சரி பிளாஸ்டிக் தட்டி எடுத்துன்னு வாப்பா, மூடி விடும். ஒரு பிளாஸ்டிக் தட்டு மட்டும் எடுத்துன்னா மூடுறதுக்கு. அப்படியே மூடு, அதிலே மூடு. பிளாஸ்டிக் பெருசா இல்ல, சோறு போடுறாங்களா அந்த பிளாஸ்டிக் தட்டு. அதான் பாட்டி, இது இங்க இல்ல, பக்கத்துல தூரமா போய் வாங்கிட்டு வரணும். நான் வாங்கிட்டு வர சொல்றேன். அதான் அந்த தட்டு மேல மூடி வச்சுட்டா மிச்சம் இருந்தா கூட எப்பனா கூட சாப்பிட்டுக்கலாம். சரி நான் இருக்குதான்னு பாக்குறேன், தட்டு இருக்குதான்னு பாக்குறேன். குழம்பு ஊத்திட்டோமா மேலேயே? அவரு கீழே வச்சிட்டுன்றாரு. நான் தேடணும் இருட்டுல. அவரு சொல்றாரு விடு. இருட்டுல நான் எங்க தேடுறேன்? சரி 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 ஒன்னா கூட வாங்கிக்கோ. கீழே வையினாக்கா இருட்டுல என்னால விடு. தெரியாம சொல்லிட்டாரு விடு. இல்ல ஒன்னா கூட வாங்கிட்டேன் நான், அதை பத்தி கவலை இல்லை. போட்ட மாதிரி பாட்டி, போட்ட மாதிரி கீழே வச்சா என்னால தேட முடியல.
அதுதான் வேதனை ஆகுது, யாரும் ஒன்றும் இல்லை. மிளகா அது எடுத்து போட்டுட்டோமா? மிளகாலாம் கிட்டமா? அது என்ன பண்ணு, காரமா இருக்காதா? நான் எடுத்து போட்டுக்கிறேன். பிளாஸ்டிக் தட்டு எங்க இருக்குது? தூரமா போய் வாங்கி வரணும். நாளைக்கு எத்தனை வரேன் கூட? சரி நான் வரேன். நான் போல. அன்பான திருவண்ணாமலை 360 சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாட்டியோட காணொலியை பார்த்திருப்பீங்க. தினந்தோறும் நாங்க 1 டே ஃபுட் சர்வீஸ் மூலியமா திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கிற சாதுக்களுக்கு சுமார் 500 பேருக்கு டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம். இல்லாத அன்னைக்கு 300 பேர் அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இவங்க மூலயமா வர பணத்துல தான் செய்துட்டு இருக்கேன். இது என்னுடைய 1 டே ஃபுட் சர்வீஸ் சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த 1 டே ஃபுட் சர்வீஸில் தினசரி நான் யார் யாருக்கு அன்னதானம் கொடுக்குறேனோ, எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்குறேனோ, என்னென்ன அங்கே நடக்கிற சேட்டைகள், அங்கே நடக்கிற முக்கியமான விஷயங்கள், ஜாலியான அனுபவங்கள், கஷ்டமான விஷயங்கள், இது போல் நிறைய விஷயங்களை நீங்கள் தினமும் என்னுடைய 1 டே ஃபுட் சர்வீஸ் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஸோ தினசரி நாங்கள் சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். நாங்கள் வச்சுருக்கிற அருணையகம் ட்ரஸ்ட் மூலயமா இந்த பாட்டி தினமும் நாங்கள் உணவு கொடுக்க போகும். தினமும் உணவு கொடுக்க போகும்போது இந்த பாட்டி பண்ணுற ஒரு அலப்பறைகளும் இது உங்கள் அலப்பறைகள்னு சொல்ல முடியாது. உண்மையாலுமே அவங்களுக்கு பேசுறதுக்கு, அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு உரிமையாக அவங்களுக்கு செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அப்படி யாருனா போய் பேசினாலும் இந்த மாதிரி யாருனா வேலை வாங்கினா அதோடு அவங்க வர்றது கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த பாட்டியை பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ நம்ம தினமும் உணவு கொடுக்க போகும்போது ஒருத்தங்க இந்த பாட்டி கீழே படுக்கிறாங்களே, அவங்களுக்கு கட்டில் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கட்டில் வாங்கி கொடுக்கும் போதும் பாருங்க எவ்வளோ திட்டு வாங்கினேன் நானுன்னு. எதுவுமே வேணான்றாங்க அந்த பாட்டி. அந்த அளவுக்கு. ஏன்னா எதுக்காக வேணான்றாங்கன்னா, அந்த பாட்டி அங்கேயே பாத்ரூம்லாம் போயிடுவாங்க. ஸோ அங்கே பூரா ஒரே இதுவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல அதை வச்சிருக்க அவங்களுக்கு பிடிக்கிற போல இருக்குது. ஃப்ளாஸ்க்கு கொடுத்தோம், ஃப்ளாஸ்க்கும் யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது போல் நிறைய வயசானவங்க, முதியவங்க திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. அதில் இந்த பாட்டி ஸ்பெஷல். அதனால தான் இந்த பாட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாட்டி கண்ணு தெரியாது. ஸோ அதனால தான். இந்த பாட்டிக்கு 94 வயசு ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த பாட்டி பேர் சாவித்திரி, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பாட்டியோட வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். என்னுடைய 1 டே ஃபுட் சர்வீஸ் மூலிமா தினசரி சாதுக்களுக்கு உணவு கொடுத்துட்டு வர அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் மற்றும் அவங்க வியூவர்ஸ் மூலிமா வர இன்னும் நிறைய டோனர்ஸ், இவங்க எல்லாருக்குமே உங்கள் பாதம் பணிந்த வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த ஹெல்ப்பால் தான் இவங்களுக்கு நான் உணவு கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? அதனால் என்னுடைய 1 டே ஃபுட் சர்வீஸில் தினசரி நன்றி சொல்லிட்டு வரேன். என்ன 1 டே ஃபுட் சர்வீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதவங்க, பார்வையாளர் இல்லாதவங்க ஸோ இதை பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு மறுபடியும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.